உதயநிதி அவர்களாவது அங்க எங்க வார்த்தைகளை விடுறாரு. ஆனா திரு சபரீசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது சபரீசனை கை வைப்பதற்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி விசாரிக்கிட்டோன்றேன். ஏற்கனவே 2011 சித்தரஞ்சன் சாலையில் ஒரு வீடு. அந்த தெருவே வாங்கலாம்னு இந்த குடும்பம் ட்ரை பண்ணுச்சு. அதுல ஒரு 2 வீடு மாட்டிக்கிச்சு. வீட்டோட விலை 5 கோடி ரூபாய். ஏய் 2 கோடி குடுற குடும்பட்டியா என்று 2006 ஆட்சி காலத்தில் மிரட்டி வாங்கி விட்டார்கள். 2011 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வரான பிறகு முதலில் பதிவு செய்த எஃப்ஐஆர் இந்த நில அபகரிப்பு எஃப்ஐஆர். எங்கேயோ வெளிநாடு போயிருந்தார் என்று நினைக்கிறேன் மு.க. ஸ்டாலின். மருமகனை தொடுகிறார்கள் என்றதும் நேராக அவர் சென்றது டிஜிபி ஆபீஸ்க்கு. டிஜிபி அரெஸ்ட் மீ. அக்யூஸ்ட் டிஜிபி என்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காரு? இன்ஸ்பெக்டர் தானே அரெஸ்ட் பண்ணுவார். எஃப்ஐஆர் போட்டு தேவைப்பட்ட இன்ஸ்பெக்டர் தானே நீங்க போய் சரண்டர் ஆகணும். டிஜிபி போய் டிஜிபி அரெஸ்ட் மீ. அதற்குள் அந்த வீட்டின் உரிமையாளரை பார்த்து, ஏன்பா உனக்கு 2 கோடி தானே கம்மியா கொடுத்தேன், 4 கோடியா வச்சுக்கண்டா, வாபஸ் வாங்கியா என்றதும் அவரும் புகாரை வாபஸ் வாங்கி விட்டார். அந்த இருவருக்கும் இடையே சமரசமானதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த எஃப்ஐஆரை ரத்து செய்தது. சரியா? சோ இது போல லட்டு போல சபரீசன் மீது ஒரு புகார் கிடைக்கும் போது எதற்காக முதல்வர் அதை நடவடிக்கை எடுக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டும்? சோ ஒரு வாரமா சிபிசிஐடி எல்லா விசாரணைகளையும் முடித்து விட்டது. மொத்த ஆவணங்களையும் திரட்டி விட்டார்கள். எல்லா தரவுகளும் வந்து விட்டன. எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னா எந்த சக்தி எஃப்ஐஆர் போட விடாமல் தடுக்கிறது? எஃப்ஐஆர் அருண் மீதும் ஜிடிஎம் மீதும் லால்வாணி சேட்டு மீதும் எஃப்ஐஆர் போட விடாமல் தடுப்பதற்கு 2 காரணங்கள் இருக்க முடியும். ஒன்று அருண் மீது இருக்கும் பாசமாக இருக்கும், அல்லது அருண் கொடுத்த பணம் காரணமாக இருக்கும். இது 2 தானே இருக்க முடியும். வேற என்ன இருக்க முடியும்? ஒரு சட்டவிரோத செயல் நடந்திருக்கு, அதுக்கு எஃப்ஐஆர் போடினா ஒரு வாரமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சோ இந்த ஆட்சியிலும் பழைய திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் செல்வாக்கு தொடர்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்தில் சவுக்கை எடுத்து பிரகாஷ் ராஜை அடித்தது போல இந்த ஆட்சியிலும் தவறு செய்யும் அதிகாரிகள் அடி வாங்குவார்கள் என்ற அச்சத்தை முதல்வர் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும்.